இந்த தேர்தலில் ஜெயிக்க போறது யாரு? தமிழ்நாடா டெல்லியா? தமிழ்நாட்டுக்கு எது தேவை? மக்களாட்சியா சர்வாதிகாரமா? மக்களாட்சியா சர்வாதிகாரமா? இதுதான் மக்களுடைய தீர்ப்பு, பதில். இதை நீங்க ஏப்ரல் 23 அன்றைக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் காட்டணும், நிரூபிக்கணும். அதுக்கு வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தலாமா? வேட்பாளர்களை உங்கள் அனுமதியோடு அறிமுகப்படுத்தலாமா? முதல்ல திருமயம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அவர்கள். மிக நீண்ட அரசியல் வரலாறு கொண்டவர். அமைச்சராக தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்கிறவர் மட்டுமல்ல, நம்ம ஆட்சி மேல பரப்பப்படக்கூடிய அவதூறுகளை ஆணித்தரமான வாதங்கள் மூலமா ஊடகங்களை எதிர்கொள்கிற திறமை படைத்தவர். அரிமளம் ஒன்றியத்தில் புதிய சமத்துவபுரம், இலங்கைக்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு புதிய குடியிருப்புகள், அவைகளை ஏராளமான இது போன்ற ஏராளமான திட்டங்களை தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கக்கூடியவர். இவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் அமைச்சர் மையநாதன் அவர்கள். நம்மோட மதிப்பை பெற்ற மாண்புமிகு அமைச்சர், கீழாத்தூர் அரசு கலைக்கல்லூரி, திருவரங்குளம் விளையாட்டு மைதானம், ஆலங்குடி அறிவுசார் மையம் போன்ற திட்டங்களை உருவாக்கி தந்து மூன்றாவது முறையாக போட்டியிடுகிறார். இவருக்கு நீங்க எல்லாரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து விராலிமலை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கே செல்லபாண்டியன் அவர்கள். வழக்கறிஞர், புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர். விராலிமலை தொகுதிக்கு நீங்க நீண்ட நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரி உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை செஞ்சு தரக்கூடிய போகிறவர். இவருக்கு நீங்க எல்லாரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். அடுத்து புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் டாக்டர் முத்துராஜா அவர்கள். அரசு பணியை விட்டுவிட்டு மக்கள் பணிக்கு வந்த உழைப்பாளர். கடந்த முறை வென்று மூடப்பட்ட முத்துலட்சுமி மருத்துவமனையை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர். புற்றுநோய் சிகிச்சை மையம் கொண்டு வந்திருக்கிறார். இவருக்கு புதுக்கோட்டை மக்கள் எல்லாரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். அடுத்து கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர் சின்னத்துரை அவர்கள்.
12 ஆண்டுகளா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருந்து மக்களுக்காக உழைக்கக்கூடிய உன்னதமான தோழர். விவசாய தொழிலாளர்களுடைய நலனை காக்க பாடுபடும் தோழர் சின்னதுரை அவருடைய குரல் மீண்டும் சட்டமன்றத்தில் ஒலிக்க அறிவால் சுத்திய நட்சத்திரம் சின்னத்தில் நீங்கள் எல்லாரும் வாக்களிக்கணும். அடுத்து அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த அருமை தம்பி டி ராமச்சந்திரன் அவர்கள், நம்முடைய முன்னாள் அமைச்சர், என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அருமை சகோதரர் சு திருநாவுக்கரசருடைய அருமை மகன், காங்கிரஸ் கட்சியிலே பல்வேறு பொறுப்புகள் இருந்தவர், அறந்தாங்கி தொகுதியிலே கடந்த முறையும் வெற்றி பெற்று நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்த ஒரு சிறப்புக்குரிய இளைஞர் தம்பி ராமச்சந்திரனுக்கு கை சின்னத்தில் நீங்க எல்லாரும் வாக்களிக்கணும். வேட்பாளருடைய வெற்றி உறுதிதானா? சத்தமா சத்தமா மக்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வேட்பாளர் அமரலாம். நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், ஒவ்வொரு வட்டத்துக்கும், ஒவ்வொரு ஊராட்சிக்கும் என்ன தேவைன்னு பார்த்து செஞ்சிருக்கிறோம். இப்படி புதுக்கோட்டை மாவட்டத்தை புத்தம்புது கோட்டையா உருவாக்கக்கூடிய நோக்கத்தோட செய்யப்பட்டு இருக்கக்கூடிய திட்டங்கள் சிலவற்றை மட்டும் ஹைலைட்ஸா சொல்லணும்னா, திருமயத்தில் அரசு மருத்துவமனை, நெல் கொள்முதல் நிலையம், ஆலங்குடியில நெல் கொள்முதல் நிலையம், புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி பக்கத்தில் பல் மருத்துவக் கல்லூரி,